மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மித்ரா, நீயே மாமா கிட்ட சொல்லு. சரிங்க ஆண்டி. அங்கிள், நடக்க இருக்கிற குட்வில் அம்பாசிடர் எலெக்ஷன்ல ஆன்டி சார்பா என்னதான் கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறாங்க. நான் குட்வில் அம்பாசிடரா ஆக போறேன். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இவங்க முந்திக்கிட்டாங்க. நான் எடுத்த இந்த முடிவுல உங்களுக்கு சம்மதம் தானே? என்னக்கா நீங்க இதெல்லாம் போய் மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு, நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு மாமா என்னைக்கு சொல்லிருக்காரு? ஏன் மாமா? வா ஆதி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன விஷயம் ஆதி? நடக்க இருக்கிற இந்த குட்வில் அம்பாசிடர் எலெக்ஷன் விஷயமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. ஆதி, எலெக்ஷன் சம்பந்தமா அக்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவுன்னு உனக்கு தெரியாதுல்ல? வனஜா. சரிக்கா, நான் பேசல. நீங்களே என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஆதி? இந்த குட்வில் அம்பாசிடர் பதவிக்கு பார்வதி நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா. சில அவசியமான காரணங்களுக்காக நான் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிருச்சு. நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. குட்வில் அம்பாசிடர் பதவிக்கு நான் மித்ராவை நிறுத்தலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் ஆதி. எனக்கு தெரியுமா, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே நீங்க எடுத்திருக்க அந்த முடிவு தான்மா. ஏன் ஆதி, அப்போ அக்கா மித்ராவை அந்த பதவிக்கு நிக்க வைக்கலான்னு எடுத்த முடிவு தப்புன்னு நீ சொல்ல வரியா? ஆதி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு வனஜா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது நாள் வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் பக்கபலமா இருந்து அதை வெற்றிகரமா நடத்தி காட்டுன நீ இன்னைக்கு நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லி எனக்கு எதிரா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து நிக்கிற. நான் உங்களுக்கு எதிரான முடிவெல்லாம் எடுக்கலாமா? அந்த பதவிக்கு மித்ரா கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன். மித்ரா அந்த பதவிக்கு வந்தா கம்பெனியில நிறைய குழப்பம் வரும். அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு ஒன்னும் புரியல. படிச்ச மித்ரா அந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாதவா, ஆனா 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாத பார்வதி அந்த பதவிக்கு எப்படி பொருத்தமானவ? நீ நீ என்ன நினைச்சு இப்படி பேசுற ஆதி? அதானே, இது முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிற பதவி இல்லம்மா. நிர்வாகத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் நடுவுல ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை புரிய வச்சு அமைதியை ஏற்படுத்தி கம்பெனி நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப் அது. இந்த பதவிக்கு படிப்பை விட நல்ல மனசும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணமும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்ற நல்ல சிந்தனையும் தான் வேணுமா? பார்வதி பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் பார்வதி கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. என்னை பொறுத்தவரை பார்வதி தான் இந்த பதவிக்கு பொருத்தமான ஆள். இருக்கும். நான் சொன்ன தகுதி எதுவுமே இல்லாம வெறும் படிப்பு மட்டுமே தகுதியா வச்சிருக்க மித்ரா இந்த பதவிக்கு வந்தானா அது நமக்கு தான் ஆபத்தா போய் முடியும். நீ பேசுறத பார்த்தா இந்த பதவிக்கு பார்வதியை நிறுத்தியே ஆகணும்னு நீ உறுதியா இருக்க போல இருக்கு. ஆமாமா, மித்ராக்கு எதிரான பார்வதி நிறுத்தியே தீருவேன். என்னோட இந்த முடிவில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேமா. வேண்டாதி, இது நாள் வரைக்கும் நீ தோல்வியே பார்க்காதவன். பார்வதியை எலெக்ஷன்ல நிறுத்தினா தொழிலாளர்கள் யாரும் அவளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நிச்சயமா அவ மித்ரா கிட்ட தோத்துதான் போவா. பார்வதி தோத்து போனா அது உன்னோட தோல்வி. நீ தோத்து போக கூடாது ஆதி. அதனால்தான் சொல்றேன், உன் முடிவை மாத்திக்கோ. தொழிலாளிகளோட ஓட்டு நிச்சயமா பார்வதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நிச்சயமா பார்வதி ஜெயிப்பா. இந்த வெற்றி யாருக்குன்னு
தொழிலாளிகளே முடிவு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. எனக்கு என்னமோ நீங்க இந்த விஷயத்துல அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளா அம்மா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீங்க இப்போ அம்மா கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இதனால அம்மா மனசு கஷ்டப்படாதா? அம்மா மனசு கஷ்டப்படும் தான், நான் இல்லைன்னு சொல்லிய. அதுக்காக அமைதியா இருந்து மித்ராவை சப்போர்ட் பண்ண சொல்றியா? அது எப்படி மாமா முடியும்? அவதான் நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்கே ஜென்ம எதிரியாச்சே. இந்த விஷயத்த அம்மா கிட்ட இப்ப சொல்ல முடியாது. மித்ராவை எலெக்ஷன்லையும் ஜெயிக்க விடக்கூடாது. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. சாரி மாமா, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். வீட்டில் கிச்சன்லேயே இருக்கிற ஒன்று எப்படியாச்சும் ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. அம்மா மனசுல இடம் கிடைக்கும், அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். இத நீ பண்ணுன்னு சொன்னா ஏன் ஏதுன்னு கேள்வி கேட்காம நான் பண்ணுவேன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுனால நான் அம்மாவோட கோவத்துக்கு தான் ஆளாவேன். நம்ம கல்யாண விஷயத்துல அம்மாவோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன்ல நின்னு அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாகணுமா மாமா? உன்னோட பயம் நியாயமானதுதான். சமையல் வேலை மட்டும் செஞ்சுட்டு இருந்த உன்னை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது கூட அம்மாவுக்கு அது பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா அதை ஏற்றுக்கலையா? நீ பிராண்ட் அம்பாசிடராக இருந்து கம்பெனிக்கு நல்ல பேர் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இந்த கம்பெனி எலெக்ஷன்லையும் நீ ஜெயிச்சா அம்மா மனசுல நல்ல பேர் எடுக்கலாம். அம்மாக்கு எதிரா நின்னு ஜெயிச்சு அம்மா மனசுல எப்படி மாமா நல்ல பேர் வாங்க முடியும்? இந்த எலெக்ஷன்ல நீ நின்று ஜெயிச்சா கம்பெனி பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிற நீ குட்வில் அம்பாசிடர் ஆயிடுவ. கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் ஒரு நல்ல பாலமாகும். ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற முக்கியமான பதவி தான் இந்த குட்வில் அம்பாசிடர் போஸ்ட். ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் சார்பா அவங்களோட பிரச்சனை எல்லாம் நீ அம்மா கிட்ட பேசலாம். மேனேஜ்மெண்ட் பிரச்சனைகளை அம்மா சார்பா நீ ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசலாம். இப்படி நீ ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்ல விதமாக செயல்படும் போது அம்மா மனசில் நிச்சயமா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா உன்னை பற்றி அம்மா மனசில் இருக்கிற அந்த சமையல்காரி இமேஜ் காணாமல் போயிடும். நம்ம காதல் அம்மா ஏற்றுக்கிறதுக்கு இந்த போஸ்ட் நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது மாமா. இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து நிக்கணுமா? நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. நம்ம அம்மாவை எதிர்த்து நிற்கல. அம்மா நம்ம எதிரியும் இல்லை. மித்ரா தான் நம்ம எதிரி. நீ மித்ராவை தான் எதிர்த்து நிற்க போற. இது கூட மித்ரா பற்றின உண்மையை நம்ம அம்மா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான். மித்ரா பற்றின உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வரும்போது அம்மாவுக்கு நம்ம மேலே இருக்கிற வருத்தம் காணாமல் போயிடும். நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடக்க போகிற இந்த கம்பெனி எலெக்ஷனில் நிற்கிற. சரிங்க மாமா, நீங்க சொல்றதுனால நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ஆதிக்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என் வார்த்தைக்கு ஒரு மறு வார்த்தை கூட பேசாத ஆதி இன்னைக்கு என் எதிர நின்னு பேசுறான். ஏன் வேட்பாளரை எதிர்த்து இன்னொரு வேட்பாளரை நிக்க வைக்கிறான்? ஏன் ஆதியா எனக்கு எதிரா இப்படி எல்லாம் பண்றான்? என்னால நம்பவே முடியலங்க. உன் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசாத ஆதி உனக்கு எதிரா இப்படிலாம் நடந்துக்கிறான்னா நிச்சயமா
அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அகிலா. அதுவும் நிச்சயமா உன் நல்லதுக்காக தான் இருக்கும். என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? இத்தனை நாள் நான் கிழிச்ச கோட்டை கூட தாண்டாம இருந்த என் மகன் இன்னைக்கு கோட்டை தாண்டது மட்டும் இல்லாம எதிர்க்கவும் செய்யறானேன்னு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா எல்லாம் என்னோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல அகிலா, நான் என்ன அர்த்தத்துல அப்படி சொன்னா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பார்வதிய முன்னிறுத்தி பார்வதி மேல ஆதி இவ்ளோ அக்கறை எடுத்துக்க என்ன காரணம்? மித்ராவை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தினா அது என்னையே எதிர்க்கிற மாதிரின்னு தெரிஞ்சும் பார்வதியை நிறுத்துறேன், ஜெயிக்க வைக்கிறேன்னு ஆதி சொல்றான்னா பார்வதி மேல ஆதிக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? என்ன அகிலா இப்படி கேக்குற? பார்வதிய ஆதி முன்னிறுத்துறது ஒன்னும் புதுசு இல்லையே. சமையல் கட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த பார்வதிய பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனது ஆதி தானே? ஒரு நிமிஷம். பார்வதி பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கும் குட்வில் அம்பாசிடர் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்ப நான் பார்வதிக்கு எதிரா பேசுறதுனால எனக்கு பார்வதி மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எப்பவும் பார்வதி மேல எனக்கு தனிப்பட்ட அக்கறை உண்டு. ஆனா ஆதி இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன விட அவனுக்கு பார்வதி மேல அதிக அக்கறை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆஹா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாயிடும் போல இருக்கே. எலெக்ஷன் மேட்டர்ல நூல் புடிச்ச அகிலா கல்யாண மேட்டர்ல வந்து நின்னா என்ன பண்றது? கிச்சன்ல இருந்த பார்வதிய பிராண்ட் அம்பாசிடர்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஆதி இப்போ குட்வில் அம்பாசிடர்னு இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆசைப்படுறான்னா இத சாதாரணமா எடுத்துக்க முடியலங்க. பார்வதி விஷயத்துல ஆதி இப்படி ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? பார்வதி மேல ஆதிக்கு என்ன அப்படி ஒரு தனிப்பட்ட அக்கறை? எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி ஆதி பார்வதி மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அகிலா. என்னங்க பேசுறீங்க? பார்வதிய ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னு என்கிட்டயே ஆதி சவால் விட்டுருக்கான். பார்வதி மேல ஸ்பெஷல் கேர் இல்லாம ஆதி என்கிட்ட அப்படி சவால் விடுவானா? நான் ஆதி கிட்டயே கேட்டிருப்பேன், என்ன விட உனக்கு பார்வதி பெருசா போயிட்டாளா? நீ எதுக்காக பார்வதி மேல இவ்ளோ ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறேன்னு கேட்டிருப்பேன். ஆனா நான் கேட்டு ஆமா பார்வதி எனக்கு ஸ்பெஷல் தான்னு அவன் என் முகத்துக்கு நேரா சொல்லிட்டான்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் அதுகிட்ட மேற்கொண்டு எதுவும் பேசல. நீ கவலைப்படாத அகிலா. இப்போ ஆதி உனக்கு எதிரா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ஆதி என்னைக்கும் உன்னோட ஆதியா தான் இருப்பான். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு தப்புன்னு தோன்றது நாளைக்கு சரின்னு தோணும். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் டாக்டர் பிரகாஷ் பேசுகிறேன். மார்னிங் டாக்டர். என்ன காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? தீபக் எப்படி இருக்கான்? ஃபைன் சார். உண்மையாகவே இன்னைக்கு நமக்கு குட் மார்னிங் தான் சார். அதை சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க. இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. தீபக்கோட ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்படியா? தீபக் எத்தனை பேசினானா? நார்மல் ஆயிட்டானா? அப்படி சொல்ல முடியாது சார். இத்தனை நாளா இருந்த தீபக்கை விட இப்போ கொஞ்சம் பெட்டர்மெண்டா தெரியுறாரு. தன்னையே யாருன்னு தெரியாம வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்த தீபக் இப்போ ஓரளவுக்கு எங்களையெல்லாம் ஃப்ரெண்ட்லியா பார்த்து ரியாக்ட் பண்றாரு. உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட பெட்டர்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்ன டாக்டர் இப்படி கேட்டீங்க? தீபக்கோட ஹெல்த்தில் எப்போ முன்னேற்றம் வரும், அவன் எப்போ நார்மல் ஆவான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்கே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்கிறீங்க, நான் வராமல் இருப்பேனா?
நான் உடனே வரேன் டாக்டர். ஓகே சார், நீங்க புறப்பட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ப்ளீஸ் கம். நீங்களே பாருங்க. தீபக், 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 என்ன உனக்கு தெரியுதா? தீபக், நீ எங்க இருக்குன்னு தெரியுதா? இங்க பாரு, நான் தான் ஆதி. நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? நந்தினி பத்தின ஆதாரம் எதுவும் இருக்குன்னு சொன்னியே, அது எங்க இருக்கு? அது அது டாக்டர், நான் கேட்டது அவனுக்கு புரிஞ்ச மாதிரி தலையாடுறானே. நான் பேசுறதுலாம் அவனுக்கு புரியும்ல? சில சமயங்களில் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். நந்தினி, மித்ரா இவங்கள பத்தின ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னியடா, எங்க இருக்கு? டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். இவனை அவன் வீட்டு வரைக்கும் நான் கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? அவன் வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனா அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்ல? நல்லா பழகிய இடம், மனிதர்கள், இது கூட அவர் ஞாபகத்தை திருப்பி கொண்டு வரும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தீபக், நம்ம வீட்டுக்கு போலாமா? நான் உன்னை இப்போ எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா சுந்தரம்? தெரியாதுமா. கம்பெனில நடக்க போற எலெக்ஷன்ல பார்வதி எனக்கு எதிரா நிக்கிறா. அது உனக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? பார்வதி உங்களை எதிர்த்து நிக்கிறாளா? இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. இந்த விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாதுமா. நீ டென்ஷன் ஆகாத சுந்தரம். உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீ இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்வதிக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? எதுக்காக அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு புரியலையேம்மா. பார்வதி ஆதியோட பேச்சு கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா சுந்தரம். சில விஷயங்களை நான் பார்வதி கிட்ட நேரடியா பேச முடியாது. பேசினாலும் அது நல்லா இருக்காது. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு உன்னை வர சொன்னேன். இப்போ நான் என்னம்மா செய்யணும் சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். நான் பார்வதிக்கு தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். பார்வதிக்கு பொருத்தமா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பார்வதிக்கு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு அவளை இங்கிருந்து புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆதி பேச்ச கேட்டுக்கிட்டு பார்வதி தேர்தல் பதவின்னு தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கா. கம்பெனி எலெக்ஷன்ல ஏன் சார்பா நான் மித்ராவை வேட்பாளரா நிறுத்துறேன்னா அங்க நானே நிக்கிறதா தானே அர்த்தம். அப்போ மித்ராவை எதிர்த்து பார்வதி நின்னா அது என்ன எதிர்த்து நிக்கிற மாதிரி ஆகாது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம பார்வதி ஆதி சொல்றத கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ பார்வதிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை சுந்தரம். சரிங்கம்மா, நான் பார்வதிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். கம்பெனி தேர்தல்ல இருந்து பார்வதியை விலகிக்க சொல்றேம்மா.